ஜனநாயகம், சமத்துவம், சமூக நீதி என்ற அடிப்படையில் அரசியல் பயணம் தொடரும் என விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனத்தின் தலைவராக விசிகாவுடன் பணியாற்றி வந்த ஆதவ் அர்ஜுனா இந்த ஆண்டு ஜனவரி மாதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்துள்ளார். மிக குறுகிய காலத்திலேயே பிப்ரவரி 15ஆம் தேதி விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா அறிவிக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து கட்சி பணிகளில் தொடர்ந்து தீவிரம் காட்டி வந்திருந்தார். இந்த நிலையில் சமீப காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ந்து கூறி வருவதாக அவர் மீது விசிகாவினர் தொடர்ந்து புகார் கூறி வந்தனர். குறிப்பாக சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட ஆதவ் அர்ஜுனா கூட்டணியில் உள்ள திமுகவை நேரடியாக விமர்சித்து பேசியிருந்தார். இது அரசியலில் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆகிய இருவரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அரசியல் விமர்சனங்கள் எழுந்ததால் திருமாவளவன் இதில் கலந்து கொள்ளவில்லை என்றும் குறிப்பிடத்தக்கதாக கூறப்படுகிறது. இந்த நூல் வெளியீட்டு விழாவை தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனாவின் அண்மை கால செயல்பாடுகள் கட்சி நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் தலைமையின் கவனத்துக்கு கொண்டு வந்திருப்பதாகவும், அதனால் ஆதவ் அர்ஜுனாவை 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்யப்படுவதாக திருமாவளவன் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புக்கு பிறகு விசிகாவையும் திருமாவளவனையும் ஆதவ் அர்ஜுனாவையும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்திருந்தனர். இந்த நிலையில் விசிகாவில் இருந்து தன்னை முழுமையாக விடுவித்துக் கொள்வதாக ஆதவ் அர்ஜுனா அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் திருமாவளவனுக்கு அனுப்பிய கடிதமாவது, விசிகாவின் வியூக வகுப்பாளராக பணியாற்ற தொடங்கி கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இணைந்தேன். தங்களுடைய சீரிய எண்ணத்தின் பால் எனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தீர்கள். அந்த பொறுப்புகளோடு கடந்த 2 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் கட்சி பணியாற்றினேன். சமூகத்தில் குறையோடு போயிருக்கும் சாதிய கட்டமைப்புகள், அதன் அடித்தளம் தொடர்ந்து நீளும் அதன் அதிகாரங்கள், பாதிக்கப்படும் மக்களின் துயரங்கள் ஆகியவற்றை நான் ஆற்றிய களப்பணிகளில் உணர்ந்தேன். அதற்கு எதிரான செயல் திட்டங்களை கொள்கைகள் ரீதியான வகுத்து என்னை செயற்பட வைத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருப்பதாகவும், எளிய மக்கள், குறிப்பாக சாதிய ஆதிக்கத்தினால் காலம் காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கில்தான் நான் என்னை கட்சியில் இணைத்துக் கொண்டேன். விடுதலை சிறுத்தை கட்சியின் கொள்கைகளிலும் நிலைப்பாடுகளிலும் எனக்கு எவ்வித கருத்து வேறுபாடுகளும் இல்லை. குறிப்பாக கட்சியின் வளர்ச்சி என்ற ஒன்றை காரணியை தாண்டி எனக்கு வேறு எந்த செயல் திட்டங்களும் இந்த நிமிடம் வரை இல்லை என்பதை தங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் எனக்குள் எழுந்த சில நியாயமான கோபங்கள் மற்றும் மக்கள் நலனுக்கு எதிராக விவகாரங்கள் என்னிடமிருந்து வெளிப்படும் கருத்துகள் விவாத பொருளாக மாறுகிறது. அது ஒரு கட்டத்தில் எனக்கும் உங்களுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்தும் போக்காக மாறுவதை நான் விரும்பவில்லை. ஏற்கனவே கட்சியிலிருந்து என்னை 6 மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இது போன்ற வீணான விவாதங்களுக்கு வழிவகுக்கக்கூடாது என்றும் நான் எண்ணுகிறேன். இனி வரும் காலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் கூறியதைப் போல அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புங்கள் என்கின்ற அடிப்படையில் சாதி ஒழிப்பு, சமூக நீதி, எளிய மக்களுக்கான அரசியல் உரிமைகள் என்ற நிலைப்பாட்டோடு மத பெரும்பான்மைவாதம், பெண்ணடிமைத்தனம், மக்களை வஞ்சிக்கும் ஊழல் ஆகியவற்றை ஒழிக்கும் அரசியல் போராட்டங்களில் தங்களுடன் தொடர்ந்து பயணிக்கவே விரும்புகிறேன். எனவே என்னை பற்றிய தேவையற்ற விவாதங்கள் பொதுவெளியில் தொடராமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முழுமையாக என்னை விடுவித்துக் கொள்வது என்று முடிவெடுத்திருப்பதாக ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். அரசியல் களத்தில் என்னை பயணப்பட வைத்து நேரடியாக களமாட செய்த தங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தோழர்களுக்கும் எனது நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சியில் இருந்து வெளியேறும் இந்த கனமான முடிவை கனத்த இதயத்துடன் காலத்தின் சூழல் போக்கில் கருதியே எடுத்துள்ளேன். இனி வரும் காலங்களில் உங்கள் வாழ்த்துக்களுடன் மக்களுக்கான ஜனநாயகம், சமத்துவம், சம நீதி என்ற அடிப்படையில் எனது அரசியல் பயணம் முற்றிலுமாக தொடரும் என்று இவ்வாறாக குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கட்சியிலிருந்து, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா அக்கட்சியிலிருந்து முழுமையாக தன்னை விடுவித்துக் கொள்வதாக அறிக்கையில் கூறியிருக்கிறார். இது அரசு ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, ஒரு பேசு பொருளாகவும் மாறியிருக்கிறது என்றே சொல்லலாம்.